இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். கலைஞர் நினைவிடம் மற்றும் புனரமைக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கலைஞர் நினைவிடம் எப்பொழுது திறக்கப்படும் என்று 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்ற தலைவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் நினைவிடம் மற்றும் புனரமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடம் வரும் 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும், அவையில் உள்ள உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக அழைப்பு விடுகிறேன் எனவும் கூறினார். தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதெல்லாம் அடிக்கவில்லை, அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.